ஹை ஃப்ரெண்ட்ஸ், 15 வருஷம் அரசியல் இருந்தும் சிஎம் ஆக முடியலன்னு பேசுறவன் தமிழ்நாடு சாதாரணம்னு நினைச்சிட்டான் போல. இது ஆந்திரா கிடையாது, இது தமிழ்நாடு. இங்க மக்கள் யாரை வேண்டுமானாலும் தூக்கி வைக்க மாட்டாங்க, மனசுல வைத்தவனை மட்டும்தான் வரலாறு ஆக்குவாங்க. போஸ்டர் ஓட்டினா லீடர் ஆகலாம், ஃபிளெக்ஸ் வைத்தா கூட்டம் வரலாம். ஆனா தமிழ்நாட்டை ஆளணும்னா மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். நீர் 15 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் வந்தாலும் ஒரு வார்டு மெம்பர் ஆகிறதுக்கே போராட வேண்டிய நிலை தான் வரும். ஏன்னா இது தமிழ்நாடு. இங்க ஃபிளெக்ஸ் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, பாசம் பார்த்து தான் தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க. எங்கள் அண்ணனுக்கு பேனர் தேவையில்லை, ஃபிளெக்ஸ் தேவையில்லை, விஜய்னு அந்த ஓட்ட பேர் போதும். அது ஒரு பேர் இல்லைடா, தமிழ்நாட்டோட எமோஷன், மக்களோட நம்பிக்கை, எதிர்காலத்தோட அடையாளம். தமிழ்நாடு எங்கள் அண்ணனோட லேண்ட்மார்க் இல்ல, எங்கள் அண்ணன் தான் தமிழ்நாட்டோட லேண்ட்மார்க். அதனால விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி யாரை பத்தி பேசுறோம், எந்த மண்ணை பத்தி பேசுறோம் என்று தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது சாதாரண வீடியோ இல்ல, நம்ம அண்ணன் மேல நாம வைத்திருக்கிற பாசத்தின் சத்தம். அதனால மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு தமிழனும் பார்க்கணும், ஒவ்வொரு வீட்டிலும் இந்த பேர் ஒலிக்கணும். ஏன்னா இது சாதாரண மாநிலம் கிடையாது, இது நம்ம அண்ணா மாநிலம். அரசியல் பண்ணவர்கள் நிறைய பேர், ஆனா மக்கள் மனசுல ராஜாவா வாழ்றது ஒரே ஒரு பேர், விஜய். இனிமேல் தமிழ்நாட்டோட எதிர்காலம் யாருன்னு கேள்வியே கிடையாது, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம அண்ணன் இன்ட்ரோ ஒரு சினிமா இன்ட்ரோ இல்லடா, அது தமிழ்நாட்டோட ரெவல்யூஷன் இன்ட்ரோ. இனிமேல் நிரந்தர சிஎம் யாருன்னு வரலாறு எழுத போகுது, அந்த வரலாற்றோட பேர் விஜய். அதனால லைக் மட்டும் போதாது, இந்த பாசத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய்.